ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வரக்கூடிய பேய் படங்கள்லாம் பார்க்கும்போது சுத்தமாக பேய் படம் பார்க்குற ஒரு ஃபீலே கிடையாது. ஏன்னா பேயை பார்த்தா பயப்படணும். என்னடா பேயை பார்த்தா சிரிக்க வைக்கிறீங்க, பேயை பார்த்தா வந்து லவ் வர மாதிரி பண்ணுறீங்க, என்னடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பேய் படம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைமில் வரக்கூடிய பேய் படங்கள் இருக்குது. ஹிந்தியில் இருக்கட்டும், தமிழ் படங்கள். ஸோ இது எல்லாத்துலேயும் இப்போ ரீசெண்ட் டைமில் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே இது மாதிரியான படங்கள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஏன் எதனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கோஸ்ட் ஃபிலிம் எடுக்க முடியல. அதுக்குன்னு இங்க வந்து நல்ல பேய் படமே வரல அப்படின்னு நான் சொல்லலாம், வந்திருக்கு. ஆனா நல்ல பேய் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பேய் படம் தான் அதிகமா வந்திருக்கு. இதே ஹாலிவுட்டை கன்சிடர் பண்ணும்போது பேர் சொல்ற படங்கள் நிறைய இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மொக்க பேய் படங்கள் வந்திருக்கு. மொக்க பேய் படங்கள் மீன்ஸ் நான் எதை சொல்றேன்னா காமெடி பேய் படமா வந்திருக்கும். அவங்களே வந்து சொல்லிடுவாங்க இது வந்து ஒரு ஸ்பூஃப் மூவி. இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய படங்கள் இந்த கோஸ்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாத்தையும் நாங்க வச்சு ஸ்பூஃப் பண்ணி ஒரு மாதிரி கலாயா எடுத்திருக்கக்கூடிய ஒரு பேய் படம். இது வந்து த்ரில்லிங்காலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொமோஷன்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க ஸ்பூஃப்னு சொல்லிட்டாத அவங்க எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப்னு சொல்லாமலே எடுத்து நமக்கு ரிலீஸ் பண்ணி காட்டுறாங்களா. இது மாதிரியான பல சம்பவங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு, ஏன் உங்களால் வந்து ஒரு ப்ராப்பர் கோஸ்ட் ஃபிலிமை வந்து கொடுக்க முடியல அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ஜானர் மட்டும் இல்லை, இப்போ ஒன்லி நான் வந்து கோஸ்ட்டை வச்சு இதை நான் பேசுகிறேன். கோஸ்ட்ன்றதையும் தாண்டி சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், ஃபேண்டசியாக இருக்கட்டும், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஆர் ரேட்டட் கண்டென்ட், ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஒரு மெயின் கோராக இருக்குன்னா ப்ரூட்டல் சீக்வன்ஸ், டெட்லியான சீக்வன்ஸ், கோரிங்கான சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ இது மாதிரியான நிறைய ஜானர் இருக்கு. இதுலலாம் வந்து ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு ஜானருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டு இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து சர்வைவிங் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே சர்வைவிங் இண்டஸ்ட்ரி தான். இதில் வெல் செட்டில்டு இண்டஸ்ட்ரினா அது வந்து ஹாலிவுட். அதுக்கான காரணம் என்னன்னா, ஹாலிவுட்ல எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் மொத்தமும் ரிலீஸ் ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரீனிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இங்கிலீஷ்னாலும் சரி, டப்பிங்னாலும் சரி, வாங்கிக்க ஒரு குரூப் இருக்கு. 1000 கோடிக்கு ஹாலிவுட்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அசால்ட்டாக அந்த 1000 கோடிக்கான ஒரு வசூலை வந்து அவங்க ஊர் ஸ்கிரீனிங்லேயே எடுக்க முடியும். மொக்க படமா இருந்தா கூட போட்ட காசுக்கு மேல அவங்க எடுத்துருவானுங்க. பட் இதே நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சர்வைவிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ற பேச்செல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் போட்ட காசை எடுத்துடணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் காலி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து கமர்ஷியலாக இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் சரி பார்க்குறாங்க. ஒரு டார்கெட் ஆடியன்ஸை செட் பண்ணிட்டு அவங்களுக்காக வந்து இவங்க படம் எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு படம் எடுத்து இதை ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நான் பார்க்க வைக்கணும், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவங்களுக்காக இவங்க படம் எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு. இந்தியன் படங்கள்ல நல்ல கோஸ்ட் மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருபக்ஷா, 13B, மாயா, பிசாசு, யூட்டன், ஸோ இது மாதிரியான ஒரு சொற்ப படங்கள் மட்டும்தான். காஞ்சனா, அரண்மனா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேய் படங்களோட லிஸ்ட்லேயே வராது. ஆக்சுவலி ஹாரர் ஃபிலிம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹாரர் மட்டும்தான். அந்த ஒரு பேய், அந்த ஒரு த்ரில்லிங், அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் போகணும். அதுதான் அந்த ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான அர்த்தம். அதுதான் நான் அதில் காமெடி சேர்க்குறேன் அது இதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம், இல்லைனா அது வந்து ஒரு ஸ்பூஃப் ஃபிலிமாக மாறிடும். இப்படி வர படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபிலிமில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பேய் படங்கள். ஹாலிவுட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த கண்டென்ட்டாக ப்ராப்பராக பியூராக அந்த ஜானருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹானர்டாக பண்ணுறாங்க. லைக் காஞ்சரிங் சீரிஸாக இருக்கட்டும், ஓமன், இது மாதிரியான பல படங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஹாலிவுட் ஃபிலிம்ஸை தான் நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கும், ஏன்னா எக்கச்சக்கம். அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் படம் எடுக்கவே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. லைக் டிமாண்டிகால், இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்டும் பண்ணியிருக்கு. அப்படி இருந்துமே ஏன் ஆடியன்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கண்டென்ட்டான பேய் படத்தையே திணிக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு போடுறாங்க. ஸோ அது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸ்டில் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காசு கொடுத்து படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இப்போ மாறிடுச்சுன்ற காரணத்தினால மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்டர்டைனிங் இண்டஸ்ட்ரி தான். அதில் வந்து முடிஞ்ச அளவு டார்கெட் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்ற முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாறவே மாறாதா ப்ரோ, அப்போ இப்படியே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆடியன்ஸ் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது மாதிரியான படங்கள் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களே பயப்படுவாங்க. நீங்கள் வந்து அதை வச்சு அதுக்கு வந்து ஓகே சொல்லி ஜஸ்ட் அச்சோன்ற பாட்டுக்காக வந்து அதை ட்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா அப்போ அது மாதிரியான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஆல்ரெடி ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பார்ட் 4 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் மாஸ்டர். என்னெல்லாம் நடக்க போதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே நம்ம பேய் படம் எடுக்காதீங்கன்னு சொல்லலை, எடுக்கிற பேய் படத்தை வந்து பயம்படுத்துகிற மாதிரி
மாதிரி எடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு பேயை பார்த்தா வேற மாதிரி தான் அவங்களோட பார்வையெல்லாம் போகுதுன்னு தாண்டி பயம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பேய்களோட லட்சணம். பேய்களை பார்க்கும்போது பயமே வர மாட்டேங்குது, பேய்களை பார்த்து தான் லவ்வே ஆகுறானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரில்லிங் சீக்வன்ஸ்லாம் அமைக்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய இடங்களில் காமெடி பண்ணுறாங்க, சூப்பர் ஹீரோ படங்களில் பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஸ்பூஃபாக தான் போயிட்டு இருக்கு. இதுவரையும் இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா கோஸ்ட் படத்தையும் நாங்கள் ஸ்பூஃப் பண்ணுறோடா அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே பழி வாங்குற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய படங்கள்லாம் வருது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதையும் தாண்டி உங்களை நிறைய யோசிக்க வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.